பஞ்சமி நிலம் அப்படிங்கிறது தலித்துகளுக்காக வழங்கப்பட்டது கிடையாது. எப்படி உங்களால இந்த நிலம் வந்து அப்படி பஞ்சமருக்காக கொடுக்கப்பட்டதான்ற இடத்துலயே அந்த நிலம் வழங்கப்படலை. நால்வர்ண கோட்பாடு படி பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் இந்த 4 பேர் தானே. இதுல பஞ்சமர்கள் அப்படிங்கிறது யாரு? தலித்துன்றது ஒரு தனித்த ஒவ்வேறு காலகட்டத்தில் நிகழ்கிற தொடர்ந்த போக்கு. அது இந்த இடத்துல வந்து நேரடியாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் குறிப்பிட்ட சாரருக்கு வணக்கம் மக்களே. இன்றைக்கி முப்பாட்டன் டைரியில் நம்ம கூட தொடர்ந்து உரையாடிக்கிட்டு இருக்கிற திரு சிற்பி ராமச்சந்திரன் அவர்கள் தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தகவல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, எல்லாருமே வரலாற்றை ஒரு கோணத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்னொரு கோணத்தில் வரலாற்றை பேசக்கூடிய நபர் திரு சிற்பி ராமச்சந்திரன் அவர்கள். மிக முக்கியமான ஒரு வரலாறு இன்றைக்கி நமக்கு சொல்ல போகிறாங்க. இந்த உரையாடல் அதை பற்றி தான், பஞ்சமி நிலத்தை பற்றி. பஞ்சமி நிலம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கெல்லாம் தெரிந்த தகவல் என்ன? நாம் படித்திருக்கிற கேள்விப்பட்டு இருக்கிற வரலாறு என்ன? பஞ்சமி நிலம் அப்படிங்கிறது தலித்துகளுக்காக பிரிட்டிஷாரால் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலம். தலித்துகளுக்காக பிரிட்டிஷார் ஒதுக்குனாங்க. அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, அவர்களுடைய வாரிசுகள் படிக்கணும், கல்வி உரிமை அவர்களுக்கு கிடைக்கணும், இந்த சமூகத்தில் சுயமரியாதையோட தலை நிமிர்ந்து தலித்துகள் நடக்கணும், அவங்க வந்து பொருளாதார ரீதியாக முன்னேறி வரணும் அப்படிங்கிறதுக்காக முன்னெடுக்கப்பட்ட முயற்சிகளில் இந்த நிலம் ஒதுக்கி கொடுத்தது அப்படிங்கிறது தான் பஞ்சமி நிலம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வரலாறு. ஆனால் சிற்பி ராமச்சந்திரன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பஞ்சமி நிலம் அப்படிங்கிறது, பஞ்சமி அப்படிங்கிறது பெயர் இருக்கிறதுனாலேயே அது பஞ்சமர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஆயிடுச்சு இல்லையா? அந்த வரலாறு தவறு. அப்படி கிடையாது. முதல்ல குறிப்பிட வேண்டியது, இது தலித்துகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிலமே கிடையாது. நாம் எல்லாரும் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். வரலாறை யார் எழுதுனாங்க அப்படிங்கிற கோணத்திலிருந்து நம்ம எப்போவுமே பார்க்கணும். அப்படின்னா தான் நமக்கு சரியான வரலாறு என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும். அப்படிங்கிற உண்மையை, பஞ்சமி நிலம் தொடர்பான பல செய்திகளை இன்னைக்கு நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க. மிக முக்கியமான உரையாடல். பஞ்சமி நிலம் பற்றின பல தகவல்கள் இன்னைக்கு நம்ம சிற்பி ராமச்சந்திரன் அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். பஞ்சமி நிலம் அப்படிங்கிறது கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன சொல்லுவோம்? தலித்துகளுடைய வாழ்க்கையை முன்னேற்றணும், அவர்களுடைய பொருளாதார ரீதியாக அவர்களே மேலெடுத்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் அப்படிங்கிறது தான் பஞ்சமி நிலம் அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் கேள்விப்பட்ட வரலாறு. ஆனால் நீங்கள் சொல்கிற தகவல் எனக்கு முற்றிலும் புதிதாக இருக்குது. இல்லை, பஞ்சமி நிலம் அப்படிங்கிறது தலித்துகளுக்காக வழங்கப்பட்டது கிடையாது. அது பிரிட்டிஷார் காலத்தில் அவர்களிடம் படை வீரர்களாக இருந்த படை மானிய முறை. இது பிரிட்டிஷார் பறையர்களுக்கு கொடுத்தது தான், ஆனால் தலித்துகளுக்கு கொடுத்ததில்லை அப்படின்னு ஒரு தகவலை நீங்கள் முன்வைக்கிறீங்க. எப்படி உங்களால் இவ்வளோ பெரிய வரலாறையே மறுதளிக்க முடியுது? இல்லை, மறுப்புன்னு இல்லை. இப்போ நம்ம வந்து என்னென்னா, இப்போ தலித்தியன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம் இன்றைக்கி. தலித்துன்ற வார்த்தை நம்ம சொல்கிற இந்த பஞ்சமி நிலத்தோட பஞ்சமர்களை குறிக்குதா அப்படின்னா, தலித்துன்ற வார்த்தை பரவலான உலகம் தழுவிய மதிப்பீட்டில் வேறு ஒன்றா பார்க்கப்படுது. இப்போ வந்து இப்போ வட இந்திய மராட்டிய மரபு பிரகாரம் தலித்துன்னு ஒரு சொல்லாடலுக்குள்ளே நம்ம வரும். இந்த சொல்லாடல் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த பஞ்சமர் யாரை குறிக்குதுன்ற இடத்துக்குள்ளே இருந்து தலித்து யார், தலித்துக்கான இடமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தலித்துன்னு வரையறைக்கு உட்பட்ட எல்லாரையும் அது சொல்லலை. அப்போ தலித்துன்றது இன்றைக்கி சமூக மதிப்பீட்டுக்குள்ளே ஒரு முந்தின மரபில் இல்லை முந்தின பண்பாட்டு கூறுகளில் வந்து பின்தங்கின இல்லை வந்து அதனால் விளக்கப்பட்ட சுதந்திரங்களையோ உரிமைகளையோ கோர்றதா இருக்குது. ஆனால் என்னென்னா, நம்மளோட இந்த பட்டியல மரபுக்கான இந்திய அரசு சொல்லக்கூடிய முறைமைகளுக்குள்ளே இருக்கிற என்னென்னா, முந்தின மரபுக்குள்ளே இருக்கிற இடத்துல பொருளியலாக பின்னடைஞ்ச ஆட்களுக்கு பட்டியலின கூறுகளுக்கான அரசு வேலைவாய்ப்பு பிரதிநிதித்துவ கூறுகள் அடிப்படையில் நம்ம வழங்கணும். அவங்களுக்கான பள்ளி கல்வித்துறைகளில் பிற இடங்களில் அவங்களுக்கான மதிப்பீடுகளோட அந்த எண்ணிக்கையை வந்து குறைக்காமல் பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் ஒரு காலப்போக்கில் இது விடுபடும் அப்படின்றதோட பின்னணியில் இந்த இடங்கள்லாம் சொல்லப்படுது. அப்போ இதுவும் தலித்தும் ஒன்றும் இல்லை. தலித்துன்றது ஒரு தனித்த ஒவ்வேறு காலகட்டத்தில் நிகழ்கிற தொடர்ந்த போக்கு. அது ஆண் பெண் குழந்தைகளோடு அது வராங்க. ஆனால் இங்கே நம்ம வந்து பேசக்கூடிய இந்த இடத்துல வந்து நேரடியாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் குறிப்பிட்ட சாரருக்கு கொடுக்குறாங்க. இப்போ அந்த சாரர் யார் அப்படின்னா, பஞ்சமர்னு ஒருத்தர். ஏன்னா அது பஞ்சமின்னு சொல்கிறதுனால பஞ்சமர். அப்போ பஞ்சமர்னு வரும்போதே என்னென்னா, இந்தியாவில் வந்து 4 பேர் அதுக்கு முன்னாடி இருக்கிறாங்க. அப்போ அந்த 4 பேர் வந்து 4 வர்ணத்தை சேர்ந்தவங்க. அந்த வர்ணத்துலேருந்து வெளியே இருக்கிறனால ஒரு பஞ்சமர்.
அப்படின்ற ஒரு பொதுப்போக்கில் சொல்லிக்கிறாங்க. இப்போ பஞ்சமர் தமிழ்நாட்டில் பெருவாரியானவர் யார் அப்படின்னு நம்ம வந்து இந்த பஞ்சமருக்கு பின்னாடி நம்ம போய் கேட்டோம்னா, அப்போ நிலமே இதுக்கு முன்னாடி வரலாற்றில் அவங்களுக்கு இல்லையா அப்படின்னு ஆயிடுது. அப்போ வந்து பிரிட்டிஷ் தான் இதை கொடுத்தாங்க. இப்போ கொடுத்த அடுத்த செகண்ட் அந்த நிலம் யாருக்கிட்டையும் இல்லை. நிலம் இருந்தால் விவசாயம் பண்ணணும், ஏதோ பண்ணணும், விவசாய குடியாகணும், சொத்துறவு இருக்கணும். அப்படின்னா இந்த பஞ்சமரெல்லாம் நம்மளுக்கு கிடைச்ச காலன்றது 1925. 25லேருந்து இந்த பஞ்சமரெல்லாம் எப்போ கைக்கு அவங்க வந்ததோ அப்போவே அது குத்தகைக்கு கொடுத்துட்டாங்க. 1925 தான் பஞ்சமி நிலம் வருது. 1892 பிரிட்டிஷ் வந்து அதுக்கு வாதிட்டு நிலம் கொடுத்ததா இருக்கு. வாதிட்ட மரபு தான் இப்போ அயோத்தாசர் இவங்களாம் வாதிட்டாங்க. அது வந்து கைக்கு வந்தது வந்து இந்த டைமில் வாதம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்கன்றதுலேருந்து நிலம் வந்து கைக்கு வந்ததுன்றது இந்த காலகட்டத்துக்கு வந்துடுது. ஓகே. அப்போ ஏன் அதை சொல்ல வேண்டியிருக்குன்னா, அப்போ தான் அந்த குத்தகை கொடுக்கப்படுது. இப்போ 100 வருட குத்தகை முடிஞ்சு 1925 அதான் 23, 24, 25க்குள்ளே வந்து படிப்படியாக வந்து இந்த 2-3 வருடங்களில் எல்லா நிலங்களும் குத்தகை கொடுத்தாச்சு. யாருக்கு கொடுத்தாங்கன்னு யாருக்கும் தெரியல. இப்போ அந்த நிலம் வந்து திரும்ப ஒருத்தருக்கு குத்தகை முடிஞ்சு வரணும். அவங்க வாரிசுதாரர்கள் வந்து இந்த 100 வருஷத்தில் 2 தலைமுறை 3வது தலைமுறையில் இருக்கிறாங்க. இவங்க அதை எப்படி கைகொள்கிறது அப்படின்ற இடத்துல வந்து இந்த பிரச்சனை இருக்குது. எனக்கு முதல்ல இதை தெளிவுபடுத்திடுங்க. என்ன அப்படின்னா, இப்போது 4 வர்ண கோட்பாடு படி பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் இந்த 4 பேர் தானே. இதில் பஞ்சமர்கள் அப்படிங்கிறது யார்? இந்த சூத்திரர்களுக்குள்ள அவங்க வரமாட்டாங்க. ஆமாம், அப்படிதான் இவங்க சொல்கிறாங்க. ஓகே. இப்போ நான் வந்து அதை விளக்கலாம் போல. இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை சொல்லிட்டு, இந்த நிலம் வந்து அப்படி பஞ்சமருக்காக கொடுக்கப்பட்டதான்ற இடத்துலையே அந்த நிலம் வழங்கப்படலை. அப்போ இது பஞ்சமண்டலம்னு நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்ற. அப்படி சொல்லிட்டீங்கன்னா வர்ணத்தை ஒத்துக்கிட்டு வர்ணத்திலிருந்து நான் வெளியே இருந்தேன், அதனால தான் எனக்கு கொடுத்தாங்க, ஒரு வெளியூர்கார் வந்து எங்களுக்கு நன்மை செஞ்சிட்டாரு அப்படின்ற தொனிக்குள்ளே இந்த நிலம் கொடுக்கப்பட்டதாகவும் வரலாற்றில் திரும்ப அது காணாமல் போயிட்டதான ஒரு காட்சி பிம்பம் வந்து நம்மளுக்கு தானாகவே ஏற்படுது. இப்போ பஞ்சமி நிலத்தை பயன்படுத்துகிற பஞ்சமர்ன்றது தான் நினைக்கிற ஒரு குறிப்பிட்ட சாரர், ஒரு பிரிவை சேர்ந்தவங்க, பல்லரோ பறையரோ ஏதோ ஒரு பிரிவில் சேர்ந்தவங்க இருக்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்படின்னா அவங்களோட இளையோர்களுக்கு தான் இந்த நிலம் வரல. ஏன்னா அந்த நிலம் அவங்க தான் குத்தகை கொடுத்துட்டாங்க. அவருக்கு தானே கொடுத்தது, அவருக்கு வந்து குத்தகை கொடுத்துட்டாரு. அப்போ குத்தகை கொடுக்க முடியுமா அதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நிலம் வாங்க விற்க உரிமை இல்லைன்றது தான் அந்த நிலம் கொடுக்கும்போதே அவங்களுக்கு கொடுத்த பட்டா முறை, விதிமுறை. அப்படின்னா அந்த நபர் ஆண்டு அனுபவிச்சுக்கலாம், அதை விற்க முடியாது. அப்போ அந்த நிலம் விற்கிற நிலம் கிடையாது. அப்போ நிலம்னா என்னதுன்னா, உங்கள் சொத்தை விற்க முடியணும் உங்களால், அதுதான் நிலம். அப்போ கொடுக்கும்போதே ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா, உங்களுக்கு நிலத்தை விற்க முடியாத ஒரு நிலத்தை கொடுக்குறாரு. ஓகே, புரியுது. அப்போ அந்த நிலம் என்னது, ஏன் அந்த மாதிரியான ஒரு நிலம் வேற நிலம் இல்லையான்னு ஒரு கேள்வி வந்துடுது. இல்லை, இந்தியாவில் வேற இடங்கள்ல இந்த மாதிரி பஞ்சமி நிலம் கொடுக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு கேட்டால் அந்த கேள்வி சந்தேகத்துக்கு இடமானதாக இருக்குது. எங்கேயுமே அந்த வரலாறே கிடையாது. இல்லை, இருந்ததுன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. எனக்கு தெரிஞ்சு இல்லை, நம்ம தமிழ்நாடு அப்படி வேற யாரும் இருந்தால் இதை பார்த்துட்டு சொல்லலாம்ப்பா, இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்னா. அப்போ 5வது வர்ணத்தர்ன்ற இந்த கருத்தாக்குன்றது காலனி கால சிந்தனையில், இல்லைன்னா வட இந்திய மரபோட 4 வர்ண கோட்பாடாக அவங்க முற்றிலும் முன்வைக்கும் போது ஏற்பட்ட வெளியில் இருக்கிற வர்ணத்தாருன்னு சொல்ல வரும்போது, நீங்கள் வர்ணன்ற குறிப்புனா விளக்கப்பட்ட வர்ணமா இல்லைனா வந்து வர்ணமா? இப்போ நம்ம பெரியார்லாம் சொல்கிறாரு சூத்திரர்கள் அப்படின்னா, சூத்திரர்னா 4 வர்ணத்தில் ஒருத்தர் ஒரு ஆரியர்னு அர்த்தம். திராவிடர்கள்லாம் சூத்திரர் ஆகிட்டாங்க, தமிழ் சூத்திரர் ஆகிட்டான்னு சொல்கிறது என்னென்னா, அந்த சூத்திர பட்டம்ன்றது ஆரிய வர்ணத்தில் ஒரு பட்டம், இல்லை ஒரு பிரிவு. அந்த பிரிவு ஒரு சேவை பிரிவாவோ வேலைக்கார பிரிவாவோ வந்து வேளாண் பிரிவாவோ அங்கே பல்வேறு வடிவத்தில் சூத்திரர்கள் இருக்கிறாங்க. அப்படின்ற நிலையில் ஆரியத்தோட கட்டமைப்பில் சூத்திர நிலைன்னு ஒன்று இருக்குது. அது ஆரியன் அற்ற நிலை கிடையாது. அப்போ நம்மளோட சீர்திருத்தவாத இயக்கத்தோட தந்தைமார்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த 4 வர்ணத்தில் பிராமணன் மட்டும்தான் ஆரியன்னு சொல்லிட்டு பிறர் ஆரியர் இல்லை, அவர் தமிழரை சூத்திரராக பார்த்தாங்கன்னா ஆரியரை ஆக்கிட்டாங்க அவங்க. அந்த தகவல் பிரகாரம் தமிழர் ஆரியர் ஆகிட்டாருன்னு அதுக்கு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ தமிழர் தான் நீங்கன்னு சொன்னால் நீங்கள் சூத்திரர்கள் நிரூபிக்கணும். ஆமாம், அவ்வளோதான் இங்கே வேலையே, நீங்கள் சூத்திரர்கள்னு நிரூபிக்கணும். அப்போ பறையர்ன்றவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்க மீதி 4 வர்ணத்தில் இப்போ அவங்க சொல்கிற பிரகாரம், வட இந்திய மரபு சொல்கிற பிரகாரம் சூத்திரர்கள் தான் இங்கே இருந்தாங்க. அப்போ இங்கே சத்திரியரோ வைசியரோ பிராமணனோ இல்லை. அப்போ சூத்திரர்களோட பிரிவு மட்டும்தான் இருக்குது. அப்புறம் 2வது பிரிவான இந்த பஞ்சமர பிரிவு இருக்குன்னா அப்போ 2 பிரிவு தான் இங்கே இருக்க முடியும். எனக்கு பிராமண பிரிவே கிடையாது.
வைசிய பிரிவு கிடையாது. அப்படின்னும்போது தமிழ்நாட்டில் சூத்திர பிரிவாக தான் பார்க்கணும் அப்படின்னு வரலாற்றை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, தமிழ்நாட்டில் சூத்திரர்கள் தான் அரசர்களாக இருந்திருக்கிறாங்க, இவ்வளோ எல்லா வேலையும் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றதே வந்து வரலாற்று ரீதியான புரிதல் நம்ம வந்து ஒரு கேலிக்குள்ளாக்கின மதிப்பீட்டோட இதை அணுகிறோன்னு ஆகிடும். அப்போ இங்கன்னா அரசியல் பார்வைன்றதுக்குள்ளே எந்த காலகட்டத்தில் இந்த நோக்கம் இப்படியான ஒரு பார்வை கூறுகள் வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பின்னாடி வந்த நாயக்கர் கால மரபுகள்னால அவங்க வர்ணத்தை ஏற்றுக்கிட்ட பாங்கில் இருந்து இங்கே இருக்கிற குழுக்களை வர்ண ரீதியாக அவங்க வந்து பாகுபடுத்திக்கிறாங்க. அப்படின்னும்போது வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம், தமிழ் பிரிவுகளை அவங்க வர்ண பாகுபாடோட புரிஞ்சுக்கிட்டு அதன் வகையில் தமிழ் பிரிவுகளை அணுகுனாங்க அப்படின்னு ஒன்றா நம்ம வரலாற்றில் புரிஞ்சுக்கலாம். அப்படி பார்த்தா இங்கே இருக்கிற நில உடைமையோ அதிகாரத்தில் இருந்த அத்தனை பேரும் வேளாளம் தான். அதாவது விவசாய தொழில் செஞ்சவன் தான் அரசனாகவும் இருக்கிறான், படையணியிலையும் இருக்கிறான், எல்லா தொழில் செய்கிறான், வணிகம் செய்கிறான், எல்லாமே வேளாளம் தான். இங்கே நம்ம இந்திய தமிழ் மரபில் என்னென்னா, இந்த 3-4 சேர சோழ நடுநாடு தொண்டை நாட்டு பிரிவுகளில் எல்லாருமே நடுநாட்டு வேளாளம், சோழ நாட்டு வேளாளம், இந்த வேளாளம் அந்த வேளாளம் தான் சொல்லிக்கிறான். இவன் எல்லாருமே என்னென்னா அமைச்சிக்கு வரலாம், வந்து வணிகம் பண்ணலாம், இவன் வந்து அரசனுக்கு பெண்ணே கொடுக்கலாம். அப்போ அரசன் தனி ஜாதி அப்படின்லாம் இங்கே ஒன்றும் இல்லை. அப்போ வேளாளம் தான் இந்த இடத்துல இருக்கிறான். அப்போ சைவ வைணவ மரபில் இருக்க கூட ஆதிசைவ வேளாளம் தான் வந்து சிவாச்சாரியாக இருக்க முடியுங்க. யாருமே வந்து குருக்கள் உட்பட எவனுமே வந்து ஏதோ ஒரு வர்ணம் இல்லை, அத்தனை பேரும் வேளாளம். இந்த சூத்திரன்ற சொல் வேளாளனை தான் குறிக்குதுன்னா, தமிழோட எல்லா கல்ட்டலையும் அவங்களால வந்து சூத்திர மரபாக புரிஞ்சிக்க முடியும். ஆனால் வரலாற்றில் சூத்திரர்கள் தான் தமிழ்நாட்டை ரூல் பண்ணியிருக்கிறாங்க, எல்லா கட்டத்துலையும் பங்களிச்சிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது வட இந்தியாவோட இந்த கூறுக்கு மாற்றான ஒரு தமிழ் பண்பாட்டு கூறு நிகழுது. அதில் இந்த பஞ்சமர்னு சொல்கிறவர் தமிழ் பிரிவில் என்னவா இருந்தார் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, இந்த பஞ்சமர்ன்ற பிரிவு நேரடியாக வந்து பறையர் பிரிவாக நம்ம இப்போ பொதுவாக ஒத்துக்கலாம். வேறு யாருன்றதை இல்லை நிறைய பஞ்சமருக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம அந்த லிஸ்ட்டை எடுத்துக்கலாம். இப்படி இந்த பறையர் யாராக இருக்கிறார் தமிழ் சமூகத்தில்? தமிழ் சமூகத்தோட பூசாரியாக இருக்கிறார், அந்தணனாக இருக்கிறாரு, அரசு தலைமையோடு இருக்கிறாரு, வரி வாங்கிறதுல வரி தொழில்படுத்துறதுல சமூக இயக்கத்தோட பல்வேறு பகுதியில் பங்கு பெறுற குழுக்களாக பறையர்கள் பிரிவு இருக்குது, பல்லர்கள் பிரிவு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தமிழ் பிரிவில் இவங்க யாருன்றதுக்கு தான் நம்ம பதில் பேச முடியும். வட இந்திய பிரிவில் நீ பஞ்சமரம் ஆனான்னா வட இந்திய அதிகாரத்துக்குள்ளே வரும்போது நீ பஞ்சமரம் ஆகிருக்கிற. இவர் தமிழோட பிற பிரிவுகள் சூத்திர பட்டத்துக்கு போய் அதில் இருக்கிற அரசு தலைமையோட வேலை செஞ்ச அறிவுசார் மரபில் தொழில் சார்ந்த உறவுகளில் பங்களித்த நிறைய பேர்களான அரசு அதிகாரத்தோடு இருக்கவங்கள முற்றிலும் வீழ்த்த வேண்டியது எதிர் தலைமைக்கான இடம்னும் போது இவங்க வீழ்த்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு பார்வை வச்சிங்கன்னா, அதுக்கு எதிரான நாயக்கர் கால பதிவுகள் நம்மளுக்கு சொல்லுது. வட தமிழகத்தோட நாயக்கர் கால பாளையப்பட்டு பிரிவுன்னு ஒரு முறைகளில் ஏன்னா அது வந்து குடிமை முறைகளில் தான் தமிழ் அரசர்கள் ரூல் பண்ணாங்க, படையணியை சேர்த்தாங்க, எல்லாரையுமே வச்சுருந்தாங்க. அது ஒரு குடிமை மரபு. அதில் பல்வேறு தொழில் செஞ்சாங்க, அதில் நிறைய பட்டம் இருந்தது. ஆனால் பாளையப்பட்டு பிரிவில் வந்து படையணிக்கு யார் பங்களிக்கிறீங்க, படையணியை நிர்வாகம் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஊர் சபையோட இந்த குடிமை முறைகள் மாற்றி அமைக்கப்பட்டு படையணிக்கு அன்றாடம் வந்து சேவை செய்கிறதும் அதுக்கான பொருளாதாரத்தை திரட்டி கொடுக்குற அமைப்பாக கிராமங்கள் மாற்றம் அடைஞ்ச இந்த ஒரு 400 நாயக்கர் காலத்தோட 200 வருட மரபில் வந்துடுன்னா, அந்த கிராமங்கள் வந்து குடிமை முறையை மாறி படையணிக்கான பொருள் திரட்டுறதுக்கான அந்த மூல ஆதார வடிவங்களை உருவாக்குறதுக்கான அமைப்போடு பின்னி பிணையும் போது அதில் வரி வாங்கக்கூடிய அரசு தலைமையோடு இருக்கக்கூடிய இடங்களில் பறையர் சபை இல்லாமல் அந்த பாளையப்பட்டு முறையோட ஊர் சபை இயங்கலை. அதை வரி வாங்குகிற இடத்துல கூட வந்து பறையர் பிரிவோட நிறைய ஆட்கள் இருக்கிறார். அவர் தான் தலையாரின்ற கர்ணம், நம்ம மணியம், தலையாரின்னு 3 பேர் இருக்காங்க பாருங்கள். அந்த 3 பேர் பழைய பாளையப்பட்டு அதிகாரத்தோட பாளையப்பட்டு அதிகாரியோட நேரடியான தொடர்புடைய அதிகாரிங்க. அதில் வந்து கர்ணன்றவர் வந்து எவ்வளோ நிலம் இருக்குது, எவ்வளோ விஷயம் இருக்குன்றத வந்து அளந்து பார்க்கறது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நிலம் இருக்கும், ஆனால் விவசாயம் பண்ணது கம்மியாக இருக்கும். அப்போ கர்ணன்றவர் வந்து இந்த குறிப்பிட்ட ஆள் வந்து அவருக்கு 10 ஏக்கரா இருந்தாலும் 5 ஏக்கரால் தான் விவசாயம் பண்ணியிருக்கிறாரு, அதில் இதை போட்டிருக்கிறாரு அப்படின்ற இது பண்ணாருன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு வரியை போட்டு அந்த வரியை அவர்கிட்ட வாங்கணும், பொருளாவோ இதுவாவோ வாங்கணும். அப்படின்னா அப்படி வாங்கிறதுக்கு யார் போகிறாருன்னா தலையாரி தான் போகிறாரு. தலையாரி பறையர் சபையிலேருந்து தான் தேர்ந்தெடுக்கப்படுவார். அப்போ ஊரில் மிகப்பெரிய மேற ஆட்கள் பாளையப்பட்டு நேராரி, அது உள்ளூர் ஆயக்கட்டு பிரிவுன்னு அதுக்கு பேர். இந்த ஆயக்கட்டு பிரிவில் இருக்கிற இந்த ஆட்களை தான் பிரிட்டிஷ் வரும்போது ஊர் சபையை கலைச்சாலும் இந்த 3 பேர் அப்படியே எடுத்துக்கிச்சு. ஏன்னா ஊரோட டேட்டா இவங்க கையில் இருக்குது, கர்ணம் மணியும் தலையாரி கையில் இருக்குது. பிரிட்டிஷ் வந்து இவங்களை 3 எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துடுது. இவங்க ஒரு ஆளாக மட்டுமே வந்தாங்க.
ஒரு குடும்பமாக வந்தாங்க. அதுக்கு முன்னாடி தலையாரியோ மணியம் கரணோ சுழற்சி முறையில் இருந்தாங்க. அப்போ அன்றைக்கி நாயக்கரகத்தில் பறையர் சபையில் இருக்கிற அனைத்து குடும்பமும் ஒவ்வொரு வருடமோ 2 வருடத்துக்குள்ளவோ ஒரு ஆள் தலையாரியாக வந்துக்கிட்டே இருப்பார். அப்போ வந்து நாயக்கர் காலத்தை கூட சுழற்சி முறைக்கான தேர்வு இருந்தது. ஆனால் பிரிட்டிஷ் பீரியடில் அது இல்லை. இப்போ பிரிட்டிஷ் பீரியட் முடிஞ்சு விடுதலை அடைஞ்ச இடத்துலையும் இதே தலையாரி இதை வந்து அதே பாரம்பரிய போஸ்ட்டாக தான் வச்சுருந்தாங்க. எம்ஜிஆர் வந்து தான் என்ன செஞ்சிட்டாரு, இந்த தலையாரி போஸ்ட்டை மாற்றி வந்து வில்லேஜ் ஆஃபீஸர் இதெல்லாம் இப்போ கொண்டு வந்திருக்காங்கல்ல. இது வந்து மணியம் கர்ணம் இவங்களை வந்து ஒரு அரசோட தேர்ந்தெடுக்கிற ஆளாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போது எம்ஜிஆர் காலம் வரைக்கும் கூட இந்த தலையாரி பறையர் பிரிவில் இருந்து தான் வந்துகிட்டு இருந்தார். இன்றைக்கி நீங்கள் பறையர் பிரிவில் இருக்கிற நிறைய குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா தலையாரினே கூட பேர் வச்சுருப்பாங்க. அப்போ தலையாரி பழைய பாளையப்பட்ட அமைப்போட ஜாகிர் அமைப்போட ஒரு வடதமிழத்தோட உறுப்பு. அப்போ இந்த தகவல் என்ன செய்யுதுன்னா, பறையர் வந்து கீழே இருந்தாங்களா, இவங்களால கீழே போயிட்டாங்களான்றதெல்லாம் சந்தேகத்துக்குள்ளாக்குது. இது நம்ம ஒன்றும் உரையாடாமல் இருக்கிறோம். அதே மாதிரி இந்த பஞ்சமி நிலன்றதை நம்ம எளிமையாக நேரடியாக வந்துடலாம். என்னென்னா, பஞ்சமி நிலம்ன்றது முன்னாள் படையணி வீரர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலம். எந்த இடத்துலையும் அது பறையரை சொல்லலை. ஐயா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த பஞ்சமி நிலம் அப்படிங்கிறது தலித்துகளுக்காக கொடுக்கப்படலை. படையை மானிய முறை இது படையணி வீரர்களுக்காக அவர்களுடைய வாரிசுகளின் நலனை காக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த பஞ்சமி நிலம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரலாறு அப்படி இல்லை. 1890 செங்கல்பட்டு மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியராக இருக்கிறவர் திரமன்ஹீர் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த தலித்துகளை பற்றி கேள்விப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கை முறையை மேம்படுத்தணும் அப்படின்னு அதை ஆய்வுக்குட்படுத்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த தலித் மக்கள் வந்து மிராசுதாரர்களால் அடிமைப்படுத்தப்பட்டு வச்சிருக்காங்க, ஒடுக்கப்படுறாங்க. மிராசுதாரர்கள் யாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிராமணர்களும் வேளாளர்களும் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. இவங்க கிட்ட இருந்து அதிகப்படியான கடனையும் இந்த பறையர்கள் வாங்கிக்கிறாங்க. அந்த கடனுடைய காரணமாக இவர்களும் அடிமைகளாக இருக்காங்க. அவர்களுடைய வாரிசுகளையும் இவர்களுக்கு அடுத்து அவர்களுக்கு அடிமைகளாக ஒப்படைச்சிடுறாங்க. அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை ஆய்வுக்குட்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 17 பக்க அறிக்கையை வெளியிடுறாரு. அந்த அறிக்கையில் இந்த தலித்துகளோட வாழ்க்கை மேலெழும்பி வரணும் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய வாரிசுகளுக்கு கல்வி கிடைக்கணும், அவங்க படிக்கணும், இவங்களுடைய பொருளாதார நிலை உயரணும், சுயமரியாதையோடு இந்த தலித்துகள் நடக்கணும் அப்படின்னா நில உடைமையாளர்கள்கிட்ட இருந்து இவங்க வெளியே வந்து இவர்களும் நில உடைமையாளர்களாக மாறணும். அப்படின்னா தான் இவர்களுடைய பொருளாதாரம் முன்னேறும். அப்படிங்கிறதுக்காக என்ன முயற்சி செய்யலாம், இவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுறதுக்கு, இவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு அப்படின்னு எடுத்த முன்னெடுப்பில் ஒன்று தான் இந்த பஞ்சமி நிலம் அப்படிங்கிறது. அப்படி பார்த்தா இந்த மக்கள் வந்து அடிமையாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தானே உண்மை. மிராசுன்னு அவர் சொல்கிறாருல்ல, அந்த மிராசு முறைக்கு எதிராக தான் அந்த இவர் சொல்லக்கூடிய அந்த உள்ளூரோட வேளாண் பிரிவை சேர்ந்த நில உடைமையாளர்கள் ஒத்துழைக்காமல் போனாங்க. இந்த கலெக்டர் தான் மிராசு முறையை கொண்டு வர்றாரு. நகர்ப்புறத்தில் இருந்து புதிய விவசாய ஐரோப்பியாவில் நடந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் பூமுக்கு அப்புறம் தான் வேளாண் புரட்சி நடந்து வேளாண் புரட்சி வழியாக அவங்களுக்கு உணவு தன்னிறைவை அப்படி தான் வந்து ஐரோப்பிய சமூகம் அடைஞ்சுது. அதை மாதிரியான ஒரு போக்கை இவங்க கடைப்பிடிக்கிறாங்க. நிலத்தை வந்து கொடுத்துட்டு நிலத்தை மிராசு முறைக்கு குத்தகை கொடுக்க சொல்கிறாங்க. யாரு? பிரிட்டிஷோட அமைப்பு. அமைப்பு வந்து மிராசுன்ற குத்தகை முறைக்குள்ள நிலத்தை கொடுக்க சொல்கிறாங்க. சரி. அதாவது ஐரோப்பிய நில உடைமையோட இடங்கள்ல அந்த இங்கே ஏற்கனவே உணவு தன்னிறைவு இருந்தது. இந்தியாவில் உணவு தன்னிறைவுக்கு பஞ்சமே இல்லை. அதுதான் அதனோட மரபொழியான நீண்ட இடத்துல தென்னிந்தியாவோ வட இந்தியாவோ ஏதோ ஒரு வகையில் குறிப்பாக தென்னிந்தியர்களோ இல்லை முகலாய பீரியடில் கூட விவசாய கூறுன்றது மிக செழிப்பான நிலத்தில் பங்களிக்கப்பட்டது. அதுக்கான வந்து வட்டி கொடுக்கறது வாங்கிறது எல்லாமே முகலாய மரபில் இருந்தது. நம்ம இதுலேயும் அந்த பாளையப்பட்டு பிரிவுகள் அப்படி தான் அது இயங்குச்சு. இப்போ இந்த முறைகளில் நாயக்கர் மரபில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரியாக பேட்டைகளாக வந்து பரிணமித்ததோட விளைவு தான் சோழர் பாண்டியர்களோட அதீதமான செல்வ வளத்தை பொருள் உற்பத்தியை செய்ய முடிகிற குழுக்களாக வந்து தென்னிந்திய கிராமங்கள் இருந்தது. அதான் நீங்கள் நிறைய பேட்டைகள் பார்க்குறதுலாம் அதுதான். சைதாப்பேட்டையில் இந்த பேட்டை கிட்ட எல்லாமே என்னென்னா தொழில் முனைவுக்குள்ளே இருக்க குழுக்கள் அங்கே இருக்கிறாங்க. இவங்க பல கிராம அமைப்புகள் வந்து தொழிற்பிரிவாக திரண்டு தான் இந்த பிரிட்டிஷ்காரனுக்கோ டச்சுக்காரனோ போர்ச்சுகீஸருக்கோ பொருளை உருவாக்கி தரக்கூடிய இடங்கள்ல இந்த பேட்டைகள் இருந்தது. அதனால ஒரு விஜயநகர அமைப்பை நீங்கள் வந்து ஒரு மதவாத அமைப்பு, தெலுங்கு அமைப்பு, வர்ண அமைப்பெல்லாம் விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு சிறு குறு தொழிலுக்கான கிராம அமைப்பு அது வச்சிருந்தது. தொழில் பேட்டைகளாக அது உருவாக்கப்பட்டிருந்தது. ஆமாம், விஜயநகர அமைப்போட கட்டமைப்பு அதுதான். அதில் மிக பெருவாரியான உயிர்ப்போடு செயல்பட்ட இடம் தான் வந்து தமிழக பகுதி. அதில் எல்லாருமே எல்லா பிரிவுகளும் சேர்ந்து அதை வந்து இயங்கினாங்க.
இப்போ நான் ஏன் வந்து இவரை வந்து இந்த மிராசு முறைக்கும் இந்த பஞ்சமி நிலம் கொடுத்த பின்னணிக்குள்ளே இருக்கிற இடத்த நான் ஏன் வந்து அவர் இப்போ இந்த பஞ்சமி கிடையாது, அவர் பறையர் கிடையாதுன்னு ஏன் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன்னா, அது படையணியில் வேலை செஞ்சதுக்கு ஈடான ரத்தம் சிந்தனத்துக்கு ஈடான ரத்தப்பட்டின் பழைய மரபில் சொல்கிறதுக்கு நிகராக கொடுக்கப்பட்ட ஒரு நிலம். யாரால? பிரிட்டிஷால். அப்படின்றது தான் இதனோட உண்மையான பகுதி அங்கே இருக்குது. ஓ, இந்த பஞ்சமி நிலம். அப்போ இந்த கலெக்டர் வந்து நிலத்தை வந்து எப்படி நம்ம இவர் மன்றோ வந்து பஞ்சாயத்தை கலைச்சி நிலத்தை எல்லாத்தையும் வந்து ஊர் சபையிலேருந்து இருக்கிற தனி உடைமையாக்கி அவங்கக்கிட்ட வரி வாங்கி வந்து இந்த ஊர் சபையை அழிச்சிடுறாரு. அதனால் என்ன ஊர் திரண்டு படையணியை உருவாக்கி கொடுக்குற அந்த அமைப்பை உடைச்சிட்டார். அதுதான் அதில் நடந்த சாதகம். அப்போ என்னென்னா அப்போவே ஒரு எல்லாத்தையும் பட்டா போட்டு கொடுத்துட்டாரு. பட்டா போட்டு கொடுத்த பிறகு யாருக்கு நிலம் இருக்கும்? எங்கே நிலம் இருக்குது? தமிழ்நாட்டில் வந்து எல்லா நிலத்தை தான் பட்டா போட்டாச்சு இல்லை? அதுதான் பட்டா போட்டு பட்டா போட்டதுக்கு அப்புறம் எந்த நிலம் இருக்கும்? அதான் மன்றோ தான் பட்டா போட்டு கொடுக்குறாரு. மன்றோ யாருக்கு பட்டா போட்டு கொடுக்குறாரு? அந்தந்த ஊர் சபையோட ஏற்கனவே நிலத்தை பாரம்பரியமாக உழுது இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு நேரடியாக பட்டா போட்டு கொடுத்துட்டு ஊர் சபை கலெக்ட் பண்ணி இந்த பாளையப்பட்டில் வாங்கின வரி இல்லாமல் நிலம் யாருக்கிட்ட இருக்கோ அவர்கிட்ட இருந்து நேரடியாக வரி வாங்கிட்டார். சரி சரி. அந்த அமைப்பு தான் இந்த கலெக்டர்ன்ற அமைப்பு. கலெக்டர்ன்ற அமைப்பு ஏன் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இந்த நிலத்தை வந்து ஊர் சபை போயிடுச்சு. இப்போ வரி பட்டா போட்டு ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டோம். அவர் 10 ஏக்கரா இருக்கிற, 2 ஏக்கரா, 1/2 ஏக்கரா, 1 ஏக்கரா இருக்கிறன்னா அவர்கிட்ட போய் ஒரு நேரடியாக வாங்கிக்க போகிறாரு. அப்படி வாங்கும்போது அவங்க என்ன ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா, அன்னைக்கு பாளையப்பட்டிருந்த வரைக்கும் விளைச்சலை தான் கொடுத்தாங்க. ஆனால் பிரிட்டிஷ் பீரியடில் நடந்த மாற்றம்னா விளைச்சலை கொடுக்கக்கூடாது, நீ பணமாக தான் கொடுக்கணும். 10 ஏக்கருக்கு இவ்வளோ நெல் பயிரிட்டுட்ட இதனோட பணத்தை பண மதிப்பாக கொடுக்கணும்னு நீங்கள் வந்து மண்டியில் போட்டுட்டு பணத்தை கொடுக்கணும். அப்போ உங்ககிட்ட வேலை செய்கிற ஆட்களும் வந்து என்ன செய்யணும்? நீ பணமாக தான் கொடுக்கணும். அந்த விளைச்சலை வந்து கொடுக்கக்கூடாது. இத்தனை மரக்காப்பா உனக்கு அப்படின்னு கொடுக்கக்கூடாது. அது வந்து மானிய முறையில் என்ன 1 வருஷத்துக்கு சேர்ந்து தான் விளைச்சல் அவங்க கொடுத்தாங்க பழைய அமைப்பு முறையில். இப்போ பிரிட்டிஷ் அமைப்பு முறையில்னா நீ கூலி தான் கொடுக்கணும்னு ஆக்கிட்டாங்க. அப்போ சஞ்ச வேலைக்கு கூலின்னும் போது கிராமமே என்ன ஆகுதுன்னா தொழில்பிரிவில் இருக்கவங்க வெறும் கூலியாக மாறிட்டாங்க. கூலிக்கு பணம் தான் கிடைக்கும். அப்போ ஊரோட தொழில்பிரிவுக்கான வேலை நாள் வந்து 150 நாளாக சுருங்கிடுது. 145 நாள் வந்து 165 நாள் தான் வேளாண் அமைப்பு முறையோட வாழ்க்கை. அப்போ அதுக்கு மேலே மீதி 150 நாளுக்கு வாழ்கிறதுக்கு கிராமம் போதுமானதாக இல்லை. அப்போ என்னென்னா கூலிகளாக இருந்தவங்க அந்த பணத்தை வச்சு வாழவும் முடியலன்னும் போது ஊரை விட்டு புலம்பெயர்ற வாழ்க்கை பிரிட்டிஷ்னால் தொடங்குது. அப்போ யாரெல்லாம் கூலியாக இருந்தாங்களோ, அப்போ பறையர் மட்டும் இல்லை, தொழில் பிரிவுகளுக்குள்ள இருந்த அனைத்து பிரிவும் வெளியே போயிட்டாங்க. கிராமங்கள் படிப்படியாக நகரங்களை நோக்கி வந்தது. பிரிட்டிஷ் உருவாக்கின நகரங்களை நோக்கி வந்தாங்க. இல்லை அவங்களோட தேயிலை தோட்டம், இந்த தோட்டம், அந்த தோட்டம், ரயில்வே லைன் போட்டதுக்கெல்லாம் கூலியாக போனாங்க. அதுதான் உலகம் முழுவதும் தமிழர் புலம்பெயர்ந்த வரலாறு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, பிரிட்டிஷோட இந்த நிலத்தை பட்டா போட்டதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து ஒரு பெருவாரியான பிரிவு இந்த பிரிட்டிஷ் அரசை யார் ஜெயிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா, பிரிட்டிஷோட ஒவ்வொரு படையணிலையும் இப்போ நம்ம ஆற்காடு கோட்டையை பிடிச்சிருக்காங்க. ஆற்காடு கோட்டையை பிடிச்சதில் 500 பேர் தான் போனாங்களாம். இப்போ கிளைவோட ராபர்ட் கிளைவோட போனாங்கன்றாங்க. 500 பேரில் 50 பேர் தான் பிரிட்டிஷ் ஆளுங்க ராபர்ட் கிளைவோட சேர்ந்து. மீதி 450 பேர் வந்து உள்ளூர் இந்திய படையணியை சேர்ந்தவங்க. அப்போ பஞ்சமருக்கான இந்த இராணுவ படை கலைக்கப்பட்டது விக்டோரியா பீரியடில் கலைக்கப்படுது. அப்போ 1700 கிட்ட ஆற்காடு கோட்டையை பிடிக்கிறாங்க கிளைவ் அப்படி எடுத்துக்கிட்டா. அதுலேருந்து 1857 விக்டோரியா வரும்போது சிப்பாய் புரட்சிக்கு அப்புறம் விக்டோரியா கிட்ட கம்பெனி தன்னோட இந்திய நிலப்பரப்பு மேலே இருக்க ஆளுகையை தோல்வி அடையுது. அதனோட விளைவு தான் இந்த சிப்பாய் கழகம். அந்த சிப்பாய் கழகத்தோட ராணி கிட்ட பார்லிமெண்ட்டும் போய் ராணி நீங்கள் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ராணி கையில் தள்ளி விடுறாங்க. ஏன்னா இந்த விஷயத்தை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியாமல். அப்போ ராணி கையில் வந்ததும் போது என்னென்னா, இந்த கம்பெனி முன்னெடுத்த கூறுகள்லேருந்து இல்லைனா வந்து இந்த கம்பெனி ஜெயிச்சதோட விளைவாக மன்றோ மாதிரி ஆட்கள் வந்து நிறைய சீர்திருத்தங்கள் உருவாக்குறாங்க. ஏன்னா இவங்க ஆட்சி அதிகார தரப்பை வந்து அடையிறாங்க. அப்படி அடையும் போது என்னென்னா, இந்த உள்ளூர் குடிகளை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறது, நம்ம ஒரு வணிக குழு இருந்தோம், உள்ளூர் ஆட்களை சண்டை மூட்டி விட்டு நம்ம ஏதோ லாபம் பார்த்தோம் இது பார்த்தோன்றதெல்லாம் இனிமேல் முடியாதுன்றது தான் மன்றோ நம்ம இன்றைக்கி வரைக்கும் வேல்யூ பண்ணுறோம். சென்னை மாநகரத்தில் பல்வேறு ஜென்ரல்களோ கவர்னர் ஜெனரலோ இருந்தாங்க. அவங்களோட சிலைகள்லாம் இருந்தது. எல்லாத்தையும் தூக்கி நம்ம மியூசியத்தில் போட்டு வச்சுருக்கோம். ஏன் மன்றோவை மட்டும் வச்சுக்கிட்டோம்னா, மன்றோ தான் இந்த தென்னிந்திய ராஜதானியை ஒருங்கிணைச்சதுலையும் தென்னிந்திய ராஜதானியோட குடிமை மதிப்பீடுகளில் கவனம் கொடுக்குறாரு. எந்த குடிமை மதிப்பீடுனா ஐரோப்பிய மரபுக்கான குடிமை மதிப்பீடை அவர் கொடுக்குறாரு.
நம்ம வெற்றி கொண்டுட்டோம், அதனால் அவர் உள்ளூர் மொழியாளர்கள் நம்ம வந்து கற்றுக்கணும், இல்லைன்னா அவங்கள ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வைக்கணும், இப்படிலாம் அவர் வந்து முன்வைக்கிறார். இந்த சீர்திருத்தங்கள் தான் என்னென்னா, இது வந்து தன்னோட சொந்த அரசுன்ற பாவனையில் நீங்கள் அணுகுங்க, வியாபாரியை அணுகாதீங்க, நியாயமான விலையை கொடுங்க அப்படின்லாம் சொல்கிறார். அப்படி சொல்கிறதோடு இதுதான் பல அமைப்பு முறையை அவர் உடைச்சிட்டார். பஞ்சாயத்தை வீழ்த்துறதுனா, பஞ்சாயத்தை கலைச்சதுனால என்னென்னா, பஞ்சாயத்தோட அந்த உரிமைகள், இந்த ஜாதி கட்டு வர்ணம்லாம் பஞ்சாயத்தோட முடிஞ்சுது. ஏன்னா அங்கே அது இல்லை, நில உடைமையாளர் தான் இருக்கிறாரு. அப்போ அதுக்கு முன்னாடி பஞ்சாயத்தில் நீங்கள் ஊரில் பிறந்தாலே உங்களுக்கு வந்து இருக்குது, ஏற்றத்தாழ்வு இருக்கிற சமூகம் தான் உலகம் முழுதும் இருக்கிற மாதிரி இங்கேயும் இருந்திருக்குது. அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த மாற்று கருத்துக்கு இன்னொரு விளக்கம் தான் நம்ம வர்ணன்றதை சொல்கிறோம். அதாவது இதை ஏற்றத்தாழ்வு நீங்கள் பொருள் அடைஞ்சால் கூட உங்களுக்கு கிடைக்காத அளவுக்கு ஒன்று இருக்குன்றதா வர்ணத்தை நம்ம பேசுகிறோம். ஆனால் அந்த அமைப்பில் உரிமை குடிமை இருந்தது. வர்ணத்தினால நீங்கள் எல்லாரும் எந்த பிராமணனும் அந்த ஒரு ஊரில் வந்து பேசிட முடியாது. அந்த ஊர் பிராமணனாக இருந்தால் தான் பேசலாம். அந்த ஊர் குடிமையோட ஆட்களுக்கு அந்த ஊர் பொறுப்பேற்றுக்குச்சு, அவங்க அதில் பங்கு பெற்றாங்க, அந்த நிர்வாக முறையில் பங்கு பெற்றாங்க தான் ஆயக்கட்டு நம்மளுக்கு சொல்லுது. பழைய குடிமை ஒப்பந்தங்கள் நம்மளை சொல்லுது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த புதிய காலனிய கால மதிப்பீட்டில் மன்றோ இவ்வளோ பேசியிருந்தாலும் உடைமையாளரை மட்டும்தான் அது என்ன செய்யுது, குடிமைதாரரை எடுத்துக்குது. அது உங்களுக்கு நீதி கட்சி பின்னாடி வந்து உள்ளூர் ஆட்களும் வந்து இந்த குடிமையில் பங்கு பெறணுன்ற ஒரு முறை வரும்போது யாரெல்லாம் ஓட்டராக இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு குடிமை அதாவது நிலம் இருந்ததோ அவங்கெல்லாம் ஓட்டராக இருந்தாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி குடிமைக்கு நிலம் ஒரு அளவுகோல் இல்லை. இந்த இடமே நம்மளுக்கு ஒன்றும் புரிஞ்சிக்காமல் இருக்கிறோம். நம்ம என்ன செய்யறோம்னா, வரலாற்று நெடுக வந்து அவருக்கு நிலம் பண்ணலன்னு நினைக்கிறோம். அப்போன்னா இந்த ஆள் இருக்கிறார்ல, இந்த இப்போ பறையர் பிரிவை சேர்ந்தவர் வந்து சென்னை ராஜானுடைய பறையர்ப்பு அந்த படைப்பிரிவுக்கு இன்னொரு பேர் என்ன, இந்திய படைப்பிரிவுக்கு இன்னொரு உள்ளூர் பேர் என்னென்னா பறையர் படைப்பிரிவு. பெருவாரியான பேர்கள் பறையர்கள் தான் அந்த படையணியில் இருந்தாங்க. அப்போ உள்ளூரில் இவர் சொல்கிற பெரிய சத்திரியன் அவன் பெரிய வீரசூரன்லாம் ஜெயிச்சவர் யார், பறையர் படையணி தான் ஜெயிச்சது. உங்களோட நாயக்க மண்டலத்தையும் உங்களோட எல்லா கூறுகளையும் உங்களோட வர்ணத்தோட சுப்பீரியாரிட்டி ஜெயிச்சது யாருன்னா இந்த பறையர் படையணி தான். அப்போ இந்த பறையர் படையணி 1700 படிப்படியாக வளர்ந்து பறையர் படையணி கலைக்கும் போது ஏறக்குறைய 2 லட்சம் பேர்கிட்ட அதில் இருந்திருக்கிறதுக்கான புள்ளி விவரங்களை கொடுக்குறாங்க. எனக்கு இதுக்கு விளக்கம் கொடுங்க. அதாவது இந்த படையணி அப்படிங்கிறது என்ன, இந்த பறையர் படையணி அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, இது எதற்காக, ஏன் ஏற்படுத்தப்பட்டது, யாரால் உருவாக்கப்பட்டது? பிரிட்டிஷோட படையணியில் இருந்தவங்க பெருவாரியான பேர் பறையர் படையணின்னு வராங்க. ஏற்கனவே ஆர்காட் நவாப்போட இஸ்லாமிய படையணியிலையும் பல்வேறு ஜாதி பிரிவை சேர்ந்தவங்க படையணியில் இருக்கிறாங்க. அதுதான் வந்து பிரிட்டிஷோட இடத்துக்கு போகும்போது இவங்க படையணியும் அவங்க இணைச்சிக்கிட்டு அதை போகிறாங்க. ஏன்னா அவங்க அந்த முகலோட பின்னணியிலிருந்து தானே இவங்க அந்த ஒப்பந்ததார ஆட்களாக இருக்கிறாங்க. அப்போ முதல் ஆர்காட் நவாப் விழற வரைக்கும், இவர் அவுரங்கசீப் விழற வரைக்கும், சர்புதீன் போகிற வரைக்குமே என்னென்னா, இந்த கம்பெனி வந்து வெறும் வியாபாரியாக தான் இருக்குது. அதுக்குள்ளே அவங்களால போகவே முடியல, அவ்வளோ டாமினண்ட்டாக அவங்க இருந்தாங்க. மங்கம்மாலாம் எடுத்துன சர்புதீன் வந்து மங்கம்மாவை ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் ஏன் அவர் இருந்தாருன்னா, அவங்க அந்த போர்லேருந்து அமைதியை தான் விரும்பினாங்க. 25 வருஷத்துக்கு மேலே அவுரங்கசீப் இங்கே நின்றுட்டார். திரும்ப அவர் வந்து இந்த அமைதியை நிலநாட்டாக தான் பாடுபட்டார். அதனால் அவங்க சண்டைக்கு தயாராக இல்லை. அதனால் மங்கம்மாவுக்கு அதே சுதந்திரத்தை கொடுத்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஒரே ஒரு நவரத்தன கல் மாதிரி ஒன்று வாங்கிக்கிட்டு ஓகேம்மா அப்படின்னு வந்துடுறாங்க. அப்போ என்னென்னா, அந்த உரிமையின் பேரில் தான் ஆர்காட் நவாப் என்ன கேட்குறாருன்னா, மங்கம்மா இந்த ஈடான ஆர்காடோட அந்த போட்டியோட விளைவாக மதுரை மண்டலம் தனித்தது தான் இல்லை. ஏற்கனவே சர்புதீனுக்கு முகலாயத்துக்கு உட்பட்டதுனால இவங்களுக்கு கூடுதல் இது தேவைப்படுது. இந்த பிரிட்டிஷ் உதவுனதுக்கான கூடுதல் பங்கை இவங்க கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ என்னென்னா, இந்த மதுரை மண்டலத்தோட ஆளுங்க கிட்ட போய் கேட்டுக்க, அங்கேருந்து ஒன்றும் நாங்கள் வரி வாங்கலை அப்படின்னு தான் பிரிட்டிஷோட இந்த நவாப்போட படையணி வீரர்களும் சேர்ந்து பாளையக்காரர்கள் மேலே, ராணி ஏதோ இருந்தாங்க, அவங்க காலாவதி ஆகிட்டாங்க, அதனால் ராணி எதுக்கு கட்டுப்பட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் கொடுக்க முடியாதுன்றாங்க. இதுதான் வந்து திருச்சி கிழக்கு பாளையப்பட்டோட பிரச்சனைகள் எல்லாமே. ஏற்கனவே வடக்கு பகுதியில் கொள்ளிட வரைக்கும் நவாப்போட நேரடி ரூல் இருக்கிறனால வட தமிழகத்தில் இந்த உரையாடல் வந்து பெரிய அளவில் இல்லை. அப்போ தென்பகுதியில் இருக்கிற இப்போ இந்த மதுரை நாயக்க மண்டலத்தோட பாளையப்பட்டு பிரிவுக்குள்ளே அவங்க தனித்தனியாக பிரிஞ்சதில் ஒரு சண்டை போட்டாங்க. அப்போ வந்து பிரிட்டிஷ் என்னென்னா, தன் செலவு பண்ணதுக்கு ஈடான நிலத்தை பாளையப்பட்டிலேருந்து வாங்க பார்க்குறாங்க. இதுதான் அந்த ஒரு கதை. இதெல்லாம் ஜெயிச்சது யாருன்னு கேட்டால் இந்த பறையர் படையணி தான் இவங்களோட போய் ஜெயிச்சது. ஆமாம், பிரிட்டிஷே இந்தியாவில் கால் ஊன்றதுக்கு பெரிய அளவில் உதவுனது சென்னை ராஜதானின்னு சொல்றதோட முழு இடத்தையும் ஜெயிச்சது வந்து பறையர் படையணி தான். படையணி தான். அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் உங்கள் புராணத்தில்
4 வர்ணத்தில் இவங்களை வெளியிருந்துக்கிறாங்க, இவங்களை நாங்கள் பஞ்சமன்னு குறிக்கிறோம்லாம் ஒத்துக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. அவங்க நவீன காலத்தில் 2 நூற்றாண்டுகளுக்கு 150 வருஷத்துக்கு விக்டோரியா வர வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டா 150 வருஷத்தில் 5 தலைமுறைக்கான படையணி வீரர்களாகவே வந்துட்டாங்க. அதனால் நான் ஒரு போர் வீரர் மரபை சேர்ந்தவங்க இல்லை. இப்போ 5 தலைமுறைனா நீங்கள் இந்த உரிமை இருக்குது அந்த உரிமைன்னு தமிழ்நாட்டில் இப்போ இந்திய மரபில் இருக்கிற மாதிரி இவர் 5 தலைமுறைக்கு போர் தலைமைக்கான ஆளாக வந்துட்டார். லெப்டினன்ட் கர்னல் வரைக்கும் அவர் வந்துட்டார். இவரால் தான் இந்திய படை ஜெயிச்சுது. அந்த படை ஏன் கலைஞ்சது, அந்த படைக்கு நிலம் கொடுக்க வேண்டிய தேவை எப்படி வந்தது, அப்படி நிலம் கொடுத்தோன்னா நிலம் இருந்துதா அப்படின்னு கேட்டால் மன்றோனால நிலமே இல்லை. அப்போ புறம்போக்கு நிலத்தை கொடுத்தாங்கன்றது தான் இதுக்குள்ளே இருக்குது. அதனால தான் வாங்க வைக்க உரிமை இல்லைன்றதை சேர்த்து சொல்கிறாங்க. இதுதான் இந்த வரலாற்றுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம். இப்போ அதையும் குத்தகைக்கு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. வாங்க வைக்க உரிமை எனக்கு நீ குத்தகைக்கு எடுத்துக்க அப்படின்னு அந்த நிலத்தை வேற ஒருத்தரோட பயன்பாட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இவங்க அந்த நிலத்தை குத்தகை கொடுக்குற அளவுக்கு அது முக்கியமான ஒரு பொருளாதார மண்டலத்திலோட இடத்துல இருக்கும்போது இவரே அந்த தொழில் முனைவுக்குள்ளே போகலன்றது ஒரு கேள்வி. இவ்வளோ ஒரு 5 தலைமுறைக்கு நீங்கள் சண்டை போட்டு படையணியில் இருந்த நபர் படையை ஏன் கலைச்சாங்க, படையை கலைச்ச உடனே நீ ஏன் வந்துட்ட? அப்போ அரசு தலைமையோட ஓர்மையில் நீ ஒரு அரசையை உருவாக்கி கொடுத்துருக்க. இன்னும் வெளியூர்காரனுக்கு உள்ளூர் ஆட்களை ஜெயிச்சு வெளியே கொண்டு வந்துட்டு திரும்ப வந்து ஏன் நீ படையை விட்டு இப்போ போப்பானோடனே வந்துட்டியா நீ? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்விகள் தான் வரலாற்றுக்கு முன்னாடி இருக்க கேள்வி. அப்போ அதனால் நான் வந்து திரும்ப வந்து இந்த 5 தலைமுறைக்குள்ளே வந்த ஆட்களும் இந்த நிலம் கிடைச்சதுக்காக அவங்களோட போராட்டங்கள் அப்படின்ற ஒரு வரலாறு தான் நம்ம முன்னாடி இருக்குது. இதை அப்படியே மறைச்சிக்கிட்டு திரும்ப வெளியூருக்காரன் அருளை வந்துட்டாரு, காட்சி கொடுத்துட்டாரு, அவர் இவங்களுக்கு கொடுக்காத ஒரு நிலத்தை கொடுத்தாருன்ற ஒரு இடத்த நம்ம சொல்ல வர்றது தவறானதாக இருக்குது. ஏன்னா அப்படி நிலமே இல்லை தமிழ்நாட்டில், எந்த ஊர்லேயும் நிலம் இல்லை. ஏன்னா எல்லா நிலத்தையும் பட்டா போட்டோம். புறம்போக்கு நிலம் தான் இருக்குது. வரலாற்று நடக்க உலகம் முழுதும் புறம்போக்கு நிலத்தை வாங்க வைக்க உரிமை யாருக்குமே கிடையாது. இங்கே இருக்கிற பெரும் மன்னர்கள் கூட அதை செய்யலை. இவங்க ஆகா ஓகான்னு சொல்லக்கூடிய மன்னர்கள் கூட புறம்போக்கு நிலத்தை கை வைக்கவே முடியல. அப்போ இந்த பஞ்சமர்களுக்கு கொடுக்கப்பட்ட பஞ்சமி நிலம் அப்படிங்கிறது அந்தந்த ஊரோட புறம்போக்கு நிலத்தை கொடுத்துருக்குறாங்க. கற்பனை இல்லை, புறம்போக்கு நிலத்தை கொடுத்ததுனால தான் அதை எப்பயுமே வாங்க வைக்க உரிமை இல்லைன்றதுக்கான மரபு வழியாக காலங்காலமாக மனித சமூகம் உலகம் முழுதும் அதை வச்சிருக்குது. அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, அதன் அடிப்படையில் கொடுக்குறாங்க. அப்போ புறம்போக்கு நிலம் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த புறம்போக்கு நிலம் வந்து விரிவடைஞ்ச நகர மரபில் எங்கே இருந்ததுன்னு ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ குத்தகைக்கு எங்கே போயிருக்கு அப்படின்னா புதிய நகர் விரிவாக்கத்தோட தொழில் மரபை முன்னெடுத்த சமூகங்களுக்கு கையில் போயிருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் மார்வாடி கையில் போயிருக்குன்னா குடோனாவும் மத்ததாவும் அந்தந்த வட்டாரத்தில் இருக்க எல்லார் கைக்கும் போயிருக்குது. ஒரு காலத்தில் பெரும் பறையர் சேரியாக சென்னை இருந்ததுன்னு சொல்கிறவங்க என்ன புரிஞ்சுக்கணுன்னா பெரும் பறையர் படையாக இருந்த ரெஜிமெண்ட்டோட குடியிருப்பாக சென்னை இருந்தது. அதான் பெரும் பறையர் சேரி. இந்த பெரும் பறையர் சேரி தீண்டாத சேரின்னு நினைக்கிறேன், இல்லைன்னா அந்த கீழ்ஜாதி சேரியா இல்லை. ஒரு படையணியோட வீரர்கள் இருந்தாங்க, அவங்களோட குடியிருப்பு தான் பெரும் பறையர் சேரி. அவங்க குடியிருப்பது பழைய வர்ண பாகுபாடு உள்ள எல்லையிலையோ உங்களோட பூர்வீக கிராமத்தோட எல்லையா அது இல்லைன்றது தான் புரிஞ்சிக்க வேண்டியது. அப்போ அவர் படையணி வீரராக இருந்தார், அவர் மரவரை வந்து தொழில்பட்டுருக்கிறாரு. நீங்கள் உள்ளூர் மரபோட இந்த 4 வர்ணத்தை கூறுகளை வெற்றி கொண்டு பிரிட்டிஷுக்கு துணை நின்றவர் அவர். அப்படி துணை நின்றவரை ஏன் பிரிட்டிஷ் விளக்குச்சுன்றது தான் வரலாற்றுக்கு முன்னாடி இருக்கிறது. இப்போ இதில் வந்து 4 வர்ணம் இவரை வீழ்த்திருச்சா? இல்லை இல்லை. அப்போ 5வது வர்ணம்னு இவரை சொல்லணுமா? அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா இவர் தானே வரலாற்றை மாற்றிட்டாரு. அப்போ நீங்களே பஞ்சமன்னு உங்களை சொல்லிக்கிட்டு எங்களுக்காக பிரிட்டிஷ் கொடுத்தாருன்னா அப்போ உன்னோட வரலாற்று போக்கில் நீ என்ன தலைமை பண்பு அடைஞ்சன்னா நீ வந்து படைத்த ஒரு யாரோ ஒரு ஆள் வெளியூர்காரனுக்கோ உள்ளூர்காரனுக்கு எவனோ ஒருத்தனுக்கு நின்று நீ ஜெயிச்சு கொடுத்துட்டல. அப்போ நீ தான் இதை ஜெயிச்சதோன்னு ஒன்று ஒரு ஆள். இதனோட விளைவை தான் அம்பேத்கர் என்ன செய்யணும், பேஷ்வாவை டல்ஹௌசி ஜெயித்ததை மகர்களோட வெற்றியாக அவர் அங்கே சொல்கிறார். அப்போ இங்கே ஏன் நீங்கள் வந்து உள்ளூர் ஆட்களை ஜெயித்ததை வந்து பறையரோட வெற்றியாக ஏன் இங்கே சொல்லக்கூடாது? அம்பேத்கரிய கருதுகோளை நாங்கள் இன்றைக்கி விடுதலை அடைஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கிறோன்னு சொல்லக்கூடிய இந்த தலித்திய உரையாடலில் முன்னகர்த்துறவங்க அந்த மாதிரியான ஒரு கூரை சொல்லணும்ல.